ஹலோ மக்களே, நான் உங்க இன்னைக்கு கல்லிங்கமோட 4 எபிசோட் தான் பார்க்க போறோம். என்னடா எபிசோடு, மாக்கியை வச்சு இந்த எபிசோட்ல சம்பவம் செஞ்சிருக்காங்க. எபிசோட் ஃபுல்லாமே ரத்தம் அப்படியே தெரிக்குது. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு ப்ரூட்டலா இருந்துச்சு. உண்மையிலேயே தரமான எபிசோடா இருந்துச்சு. மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த எபிசோட. தேர்ட் எபிசோட ஏதோ முடிஞ்சிருக்கும்னா தெங்கனை மீட் பண்ணி கெஞ்சா கூட பிளான் எல்லாம் பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. அங்கிருந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பிளானோட போயிருப்பாங்க. மாக்கி கர்ஸ் டூல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஜெனிங்லானுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பான். அங்க இருந்தா எபிசோட் கிக் ஆஃப் ஆகுது. இங்க ஜெனிங்லான் காட்டுறாங்க. நோயா வாசல்லே உட்காந்துருக்கான். என்ன மாக்கி, எப்படி இருக்க? மூஞ்சி என்ன எப்படி இருக்கு? முன்னாடி மூஞ்சி பாக்குற அளவுக்கு இருந்துச்சு, இப்ப அதையும் எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ பொண்ணுங்களோட மூஞ்செல்லாம் பார்த்து பேச ஆரம்பிச்சியா? நீ பொண்ணுங்களோட பேக்க தானே பார்த்து பேசுவ, இது எப்ப இருந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்க இருந்து டூல்ஸ் எடுக்க கிளம்ப, இங்க மாக்கியோட அம்மா என்ன ஒரு தடவையாச்சும் பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கோ, ஏன்டி இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி மாக்கி கேட்பான். அந்த இடத்துக்குலாம் போக கூடாது, அங்க பொண்ணுங்கள் அலௌடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜெனின் பிளான்ல எந்த அளவுக்கு பொண்ணுங்களை டாமினேஷன் பண்ணிருக்காங்கன்னு இந்த இடத்துல நல்லாவே தெரியுது. மாக்கியோட அம்மா சொல்ல அங்கிருந்து எனக்கு ஜெனின் கிளானோட லீடர் கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருச்சுன்ட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஆக்சுவலா மெய்மி நாளா ஜெனின் கிளானோட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். மாக்கி ஓரளவு அவனை கன்வின்ஷன் பண்ணி அவனை ஜெனின் கிளானோட லீடரா இருக்க ஒத்துக்க வச்சிடறான். இங்க கர்ஸ் டூல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கதவை திறந்து பார்த்தா அங்க மாக்கியோட அப்பா ஓகி இருக்காரு. மாய் அங்க ரத்தாளத்துல இருக்கான். ஆக்சுவலா ஓகிக்கு மாக்கி இல்லைன்னா வேற யாராச்சும் கர்ஸ் டூல்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் முன்னாடியே இந்த கர்ஸ் டூல்ஸ் எல்லாம் எடுத்து மறைச்சு வந்திருக்காரு. அங்க மாய் ரத்தாளத்துல இருக்கிறத பார்த்துட்டு சொந்த பொண்ணுங்களே கொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்ட்டு அங்க இருந்து தன்னோட அப்பா ஓகி கூட ஃபைட் பண்ண ஓகியோட வாழைய கட் பண்ணிடுவான். கட் பண்ணியிருந்தாலும் ஓகி கட் பண்ண வாளோட பேலன்ஸ் பார்ட்ட கர்ஸ் எனர்ஜியால ரீப்ளேஸ் பண்ணி மாக்கிய ஸ்லைஸ் பண்ணிடுறான். இந்த இடத்துல ரெண்டு பேருமே ரத்தளத்துல ஓகி தரத்தரம் எழுதிட்டு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஓகி ஏன் இப்படி நடந்துகிட்டாருன்னு கேட்டீங்கன்னா மாயப்புறம் மாக்கினாலதான். ஜெனின் கிளானோட இந்த பதவின்றது எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் லீடரா இருக்காங்கன்னா அந்த பதவின்றது அவங்க வாரிசு வழியா தானே போகும். அப்படி இருக்க சமயத்துல ஓகியோட பொண்ணுங்களை எடுத்துக்கிட்டோம்னா மாக்கி மாய் ரெண்டு பேருமே கர்ஸ் எனர்ஜி இல்ல கர்ஸ் டூல்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பொண்ணுங்களை வாரிசா வச்சிருக்க ஓகிக்கு எப்படி இந்த பதவியை கொடுக்கறதுன்னு ஓகியோட பிரதரான நவோபிடோ அவருக்கு இந்த பதவி போயிருக்கும். உங்க ரெண்டு பேர்த்தாலதான் எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி என்னோட பவர் கம்மியா இருக்க நவோபிடோவுக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த இடத்துல ஓகி நவோபிடோட பவர்ஃபுல்ன்ட்டு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா ஓகி நவோயா ஜிஞ்சி ஜெனின் பின்ட்டு இவங்க எல்லா பேருமே மெய்மிய இந்த ஜெனின் லீடரா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து கோஜோவை அன்சீல் பண்றதுக்காக தான் மாக்கி மெய்மிய பின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்க சமயத்துல ஆக்சுவலா செகண்ட் சீசன்ல கோஜோவை அன்சீல் பண்றவங்களும் மரண தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஆக்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணலான்ட்டு இவங்க மூணு பேருமே முடிவெடுத்து மாய் மாக்கி மெய்மி இவங்க எல்லா பேருமே கோஜோ அன்சீல் பண்றாங்க. அதனாலதான் நாங்க இவங்களை கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஜுஜுட்சு ஹைக்கு இந்த மாதிரி தெரிவிச்சிடலான்ட்டு இவங்க மூணு பேருமே இந்த வழியில கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஓகி ஜெனின் ஆக்சுவலா நம்ம மாக்கி மாய் ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணியிருப்பாரு. அங்க மாக்கி மாய் ரெண்டு பேருமே ஓகி இழுத்துக்கிட்டு போய் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல போட்டுறாரு. இந்த இடம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் கர்ஸ் எனர்ஜி இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி தங்களோட அந்த ட்ரைனிங்கை எடுக்கிறாங்க. அங்க அவங்க மட்டும் இல்ல, சுத்தி ஸ்பெஷல் கிரேட் அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டும் அங்கதான் இருக்கும். அது கூட தான் ஃபைட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஓகி மாக்கி மாய் ரெண்டு பேருமே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. இங்க மாக்கி மாய் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே சாகர நிலைமையில இருக்காங்க. மாய் தன்னோட அக்காவுக்கு தன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்தணும்னு நினைக்கிறான். இந்த ஜுஜுட்சு உலகத்துல ட்வின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேருமே தனித்தனியா இருந்தாலும் அவங்களோட அந்த சோல்ன்றது ஒன்னாதான் இருக்கும். ஒரு ஆள் கர்ஸ் எனர்ஜி வச்சிருந்தாலும் இன்னொரு ஆள்கிட்ட கர்ஸ் எனர்ஜி இல்லைன்னா அவங்களோட அந்த கர்ஸ் எனர்ஜியோட பெர்சன்டேஜ்ன்றது ஜீரோல தான் இருக்கும். ஒன்னு கர்ஸ் எனர்ஜி இல்லாம இருக்கணும் ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்டடா, இல்லைன்னா கர்ஸ் எனர்ஜியோட இருக்கணும். அதனால மாய் மாக்கி கிட்ட இருக்க அந்த பேலன்ஸ் கர்ஸ் எனர்ஜியும் எடுத்துக்கிட்டு போயிடுறான். இதனால மாக்கியும் டோஜி மாதிரி ஒரு ஃபுல்லி ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்டடான ஒரு பீஸ்டாவே மாறிட்டா. அப்படி போறப்போ மாய் தன்னோட கர்ஸ் எனர்ஜியை வச்சு வெப்பன்ஸை கிரியேட் பண்ண முடியும் இல்லையா, அவரோட அந்த லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணி கர்ஸ் எனர்ஜியை வச்சு மாக்கிக்கு ஒரு கட்டானா மாதிரி அந்த வெப்பனை கொடுத்துட்டு போறான். அப்படி போறப்போ எல்லாத்தையுமே அழிச்சிரு, டெஸ்ட்ராய் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை மாக்கி கிட்ட சொல்லிட்டு போறான். இங்க கண் முழிச்சு பார்த்தா மாய் இறந்து கிடக்குறான். மாக்கி என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துல இருக்கான். இங்க ஓகி நடந்து போயிட்டு இருக்க, என்னடா எந்த கர்ஸ் ஸ்பிரிட்டோட கர்ஸ் எனர்ஜியுமே சென்ஸ் பண்ண முடியலன்ட்டு இந்த மாதிரி மட்டும் நடந்துடக்கூடாதுன்ட்டு பயந்துகிட்டு இருக்கான். யாரை நினைச்சு பயந்துகிட்டு இருப்பானா, வேற
வேற யாரும் இல்ல, நம்ம டோஜி நினைச்சா பயந்துகிட்டு இருப்பான். அதுக்கேத்த மாதிரி மாக்கி டோஜியோட லுக்ல வந்து நிக்கிறா. நம்ம ஓகியோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம்னா மாக்கி லிட்டரலி டோஜியோட அந்த லுக்ல தான் அப்படியே இருக்கான். இதை பார்த்து பயந்து நான் கொல்லாம விட மாட்டேன்ட்டு அங்க அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல மாக்கி தன்னோட அப்பா ஓகியோட அந்த தலையவே வந்து ஸ்லைஸ் பண்ணிடுவான். மாக்கி தன்னோட ஃபுல் ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை இந்த இடத்துல ரீச் பண்ணிட்டான்றத வந்து ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க. இங்க ரேண்டா அப்படின்றவன் மாக்கி ஓகிய கொன்னத ஜிஞ்சி சென்ட்ட வந்து சொல்ல, மாக்கி ஓகிய கொண்டுட்டான்றத நவாயாவா இருக்கட்டும் ஜிஞ்சி சென்னா இருக்கட்டும் ரெண்டு பேராலுமே நம்ப முடியல. மாக்கி ஓகிய கொண்ட சமயத்துல குக்குரினிட் அப்படின்றவங்க வந்து மாக்கிய வந்து கொல்றதுக்காக வந்து கிளம்பி வராங்க. இந்த குக்குரினிட் யாருன்னு கேட்டீங்கன்னா பர்சனே இல்லாதவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து பவர்ஃபுல் ஆக்கி வச்சிருப்பாங்க. அவங்களாம் தான் இந்த குக்குரினிட். இந்த பக்கம் மாக்கி அந்த குக்குரினிட்ல இருக்க எல்லா பேத்தையுமே சரமாரியா வெட்டி சாச்சுக்கிட்டு இருக்கான். லிட்டரலி 2 துண்டா வெட்டி போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த ஃபைட் சீன்ஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம் தான் தெரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு கேப்டன் வந்துடுறான். கேப்டனுக்கு ஒரே ஷாக்கு, இது மாக்கி அவங்க எல்லா பேத்தையும் கொண்டாண்டு அவனுக்கு அந்த ஷாக்ல இருக்கிறப்பவே அங்க இருக்க அந்த ரத்தத்தோடய எர்த் பெண்டிங் பண்ற மாதிரி 2 கை வந்து மாக்கிய வந்து டிராப் பண்ணிருது. டிராப் பண்ணல, லிட்டரலி வந்து அட்டாக் பண்ணிருக்கும். ஆனா வந்து அதையும் உடைச்சுக்கிட்டு அங்கதான் ஹே யூனிட் அப்படின்ட்டு ஜிஞ்சி ரேண்டா அந்த மொட்டை தலைவன் பேர் என்னன்னு தெரியல, இவங்க எல்லா பேரும் அங்க வந்துடுறாங்க. இந்த ஹே யூனிட் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெனின் கான்ல இருக்க ஸ்பெஷல் கிரேட் 1 சாசரர். இவங்களாம் இந்த ஹே யூனிட்ல இருக்கவங்க. இந்த மொட்டை தலைவனா இருக்கட்டும் அந்த கேப்டனா இருக்கட்டும் 2 பேரோட அந்த தொண்டையுமே பிச்சு போட்டுருவான். லிட்டரலி பிச்சு போட்டுருவா. மாக்கியோட அந்த பவரை பார்த்துட்டு ரேண்டா இட்டாச்சியோட கெஞ்சுட்ஸ் மாதிரி மாக்கிய வந்து டிராப் பண்ணிடுறான். மாக்கி அதையுமே பிரேக் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. லிட்டரலி மாக்கியோட அந்த மசில்ஸ்ன்றது வந்து நம்ம ஹல்க் மாதிரி பெருசாகும் இல்லையா, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இது வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு. ஜிஞ்சி இவளை எப்படியாச்சும் கொன்றுங்க, இவ்வளவு மாதிரியே அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்கான், அவனை பத்தி உங்களுக்கே தெரியும், அவன் நினைச்சிருந்தா நம்ம ஜெனின் கிளான்லயே வந்து காலி பண்ணிருப்பான், அவனை மாதிரி வந்துடக்கூடாது, வேற யாரும் இல்ல நம்ம டோஜி தான் சொல்லி இருந்தா, இவளை எப்படியாச்சும் கொன்றுங்கன்ற மாதிரி ஜிஞ்சி சென்ட்ட சொல்ல ஜிஞ்சி செனின் தன்னோட டெக்னிக்கை யூஸ் பண்றான். இந்த டெக்னிக்கே வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு. நம்ம நருட்டோல இருக்க ஹாஷிராமோட அந்த 1000 hands புத்தா மாதிரி நிறைய பஞ்சஸ்ன்றது வந்து நம்ம மாக்கிய வந்து 1 by 1 வந்து அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக் எல்லாம் போக அந்த ஃபாகெல்லாம் வந்து போன பின்னாடி பார்த்தா அந்த இடத்துல நம்ம மாக்கி ஜிஞ்சியோட தலையை கொண்டு வந்துகிட்டு இருக்கா. ரேண்டாவோட அந்த டெக்னிக்கை பிரேக் பண்ணனால அவனோட அந்த பிசிக்கல் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். அவனோட அந்த ஐஸ்ன்றது அவனுக்கு என்னன்னு தெரியல. இந்த இடத்துல ஜிஞ்சி மாக்கியோட தலையை கொண்டு வருவான்னு நினைச்சுட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாக்கி ஜிஞ்சியோட தலையை கொண்டு வந்துகிட்டு இருக்கா. இந்த சீக்வன்ஸ் வந்து உண்மையிலே வெறித்தனமா இருந்துச்சு. ஜிஞ்சியோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இந்த இடத்துல வந்து ரொம்பவே கம்மியா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம வாங்குங்க. இந்த பக்கம் நவையா உனக்குன்னு இதயமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட இதயத்தை போறப்பே அவ கொண்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம மாய வந்து சொல்லுவா. இந்த இடத்துல இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஃபைட் போகும். இது வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் ரேஞ்சில் ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஆளு, அதுக்கு ஆப்போசிட் தான் ஃபுல் கர்ஸ் எனர்ஜில இருக்க அண்ட் ஸ்பீடான கேரக்டரா இருக்க நம்ம நவோயா தன்னோட ப்ரொஜெக்ஷன் சாசரி வச்சு பயங்கரமா வந்து மாக்கிய வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த மூமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நவோயாவோட அந்த ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம நவோயாவோட அந்த ஸ்பீடை வந்து மாக்கி வந்து ஒன்னொன்னா வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து இதுக்கு முன்னாடி செகண்ட் சீசன்ல வந்து காட்டியிருப்பாங்க. ப்ரொஜெக்ஷன் சாசரை பத்தி நம்ம நோபுட வந்து சொல்லிட்டு இருந்திருப்பான். அதை வந்து இந்த இடத்துல வந்து ரிமெம்பர் பண்ணி நவோயாவோட அடுத்த அட்டாக்கை கெஸ் பண்ணி மாக்கி அவளோட ஒரே பஞ்ச்ல அவனோட முகத்தையே வந்து உடைச்சிருவான். அந்த போன்லாம் வந்து உடையிற சீன் வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. நீ ரொம்ப பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லி மூஞ்ச உடைச்சிட்டு இந்த பக்கம் மாக்கி தன்னோட அம்மாவை வந்து கொண்டுறான். மாக்கி ஒரே பெஞ்சில நவோயா வந்து டிஃபீட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல நவோயா வந்து இறந்திருக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா தத்தி வந்துகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மாக்கியோட அம்மா அந்த இடத்துல கத்தியை வச்சு குத்திடுறான். அப்படி கொள்றது மட்டும் இல்லாம மாக்கிய நினைச்சு அவரோட அம்மா வந்து பெருமைப்படுற மாதிரி காட்டியிருக்காங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்றப்பே அவளோட மகளை நினைச்சு பெருமைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அங்க இருந்து தன்னோட தங்கச்சி மாயை தூக்கிட்டு வெளியே வர அந்த இடத்துக்கு இவளோட பேர் என்னன்னு தெரியல, நம்ம மாயோட ஃப்ரெண்டா இருந்திருப்பான், இல்ல அவளோட ஸ்குவாட்ல ஒரு ஆளா இருந்திருப்பான். இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் அங்க போகாத அப்படின்ட்டு, இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளை வந்து பத்திரமா பாத்துக்கோ, அவளுக்கு வந்து நடக்க வேண்டியதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். இங்கேயே வந்து இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இந்த ஜெனின் கிளான்ல இருக்க எல்லா பேருமே வந்து மாக்கி வந்து கொன்னதா வந்து ஒரு ரிப்போர்ட் போயிருக்கும். அப்படி கொன்னவங்க வந்து யாருன்னு தெரியல, ஆனா வந்து இவங்க இறந்தது எல்லாமே ஒரு கர்ஸ் டூல தான் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜெனின் கிளான்ல இருக்க எல்லா பேத்தையுமே கொண்டிருப்பான். இதனால இந்த ஜுஜுட்சு சொசைட்டில இருக்க இந்த 3 கிளான், காமோ கிளான், கோஜோ கிளான், ஜெனின் கிளான், இந்த 3 கிளான்ல லிட்டரலி ஒரு கிளான் வந்து ஃபுல்லாவே வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பண்ண தட்டி விட்டா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். அப்பதான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பை கைஸ்.